இதே எங்கள் ஆத்தா. ஆத்தா வெயிலில் கிடந்து வருது மஞ்சள் பையோட. ஆத்தா, ராமநாதபுரம் கமுதி மாவட்டத்தில் கமுதியில் எப்படித்தான் இருக்குது வெயில்? வெயில் எப்படி இருக்கு? நானா இது இருளாண்டி சக்திவேல் ஐயா, இருளாண்டி பேத்தியா மயம் பொட்டாட்டி. நல்லா இருக்கீங்களா? வெயில் கொளுத்தா கொளுத்துது. மழையும் காணோம் ஒன்றும் காணோம். மதுரைக்கு கிளம்பிட்டோம். மதுரை போகிறோம், விசேஷத்துக்கு வந்தான். வளகாப்பு இந்த பிள்ளை வளகாப்புக்கு வந்தான். நாங்களாம் நாத்தனாமரு தம்பி கொண்டாட்டிய மதுரையில் இருக்கான். இங்கே தான் பிறந்தாரு இவர் எங்கள் மாமனார். ஆனால் பூரா இங்கே தான் மதுரை தான் இருப்பிடமாக போச்சு. நல்லது கெட்டதுக்கு வரப்போக இருக்கவும் உங்களுக்கு தெரியலை. ஆமத்தா நல்லா இருக்கா அத்தை? மஞ்சப்பையில் என்னது? அதை சொல்லாதே. நான் நடக்கிற நடையில எங்கள் ஆத்தாளோட கூட பிறந்த சின்னத்தா ஒன்று விழுந்துருச்சான். சரி, அதை போய் பார்த்துட்டு வாரே. வாதி 100 கிலோ கூட உடஞ்சாங்க. அடிமுட்டா நீ விழுந்தா ஒன்னே யாரு தூக்குறது? அவன் விழுந்தாலும் அவன் மயங்கே இங்கே கிடக்காங்க. சரி, தூக்குவாங்க. நீ இன்னமே வராதே அப்படின்ட்டு விட்டுட்டு போறாங்க. ஏன் பார்க்க போனதுல என்ன இருக்கு? விழுந்துருவானா? கடவுளும் அதெல்லாம் சொல்ல முடியுமா? மனுஷனுக்கு மனுஷன் பார்த்துதான் வாழணும். சும்மா வயசாயிருச்சு வீட்டுக்குள்ள நடக்க முடியுமா? அதுக்கு என்னத்த வச்சிருக்க மஞ்சப்பையில என்ன இருக்குன்னு சொல்லவே இல்லையா கடைசி வரைக்கும்? எனக்கு தேங்காய் பேரனுக்கு பவுடர் வாங்கினேன். அதை பார்த்து உட்காந்து பேரனுக்கு பவுடர் வாங்கிட்டு வந்திருக்கா ஆத்தா. மக வீட்டு பிள்ளைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கு. சரி, அதுக்கு வாங்கிட்டு வரத்தேனை பார்த்தாரு. என்னத்தை வச்சிருக்கேன்? போதும் பாசம் வச்சிருக்கீங்களா? அதே போதும். அதே பல லட்சம் பாசமாத்தே வச்சிருக்கேன். பாசமாத்தேன் வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் கிட்ட இருந்தாலும் என்னைய பார்க்கத்தான் செய்யுங்க. ஆமாம், ஆத்தா பற்றியில ஆத்தா அது குழம்புல குழம்புது. ஆத்தாவை பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்க. ஆத்தாவை நானும் உட்காந்து இன்னும் பேச போகிறேன் ரொம்ப.